புதுசா ஒரு கதைக்களத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பாண்டியன் ஷோ சீரியல்ல முடிவு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே பல விஷயங்கள் இப்ப அப்படியே மாறிட்டே இருக்கு கதையில. இதுல 45 நிமிஷம் எபிசோட் வேற. இப்ப பழனிவேலுக்கு ஒரு வில்லன் ஒருத்தர கொண்டு வராங்க. இவர் இந்த குடும்பத்துக்கே வில்லனா இருக்க போறாரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தா, சுகன்யாவுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னமும் கோமதி குத்தி காமிக்கிற மாதிரி தான் தங்கமயில்கிட்ட பேசுறாங்க. தங்கமயில் ஆட்டோலேருந்து இறங்கி நான் நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு யாருமே இல்லை. நம்ம பொய் சொன்ன போதெல்லாம் நம்பிட்டு உண்மையை சொல்லும் போது நம்ப மாட்டாரு புருஷங்கிறாங்க. ஏமா பொய் சொன்னது தப்பு, இன்னமும் நீங்கள் பாதி பொய்யை சொல்லாமல் வச்சிருக்கீங்க. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நியாயமான மாதிரி பேசலாம். உங்களுக்கு மேலே எங்களுக்கும் அனுதாபம் வரும். இன்னுமே நீங்கள் அவரை ஏமாத்திட்டு தான் இருக்கீங்கிறத பற்றி ஒரு பல கேள்விகள் இருக்குது. அவங்க அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க, சோகமாகவே வராங்க. எனக்கு நானே தான் இருக்கேன், எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு வெளியே போனாலும் படிப்பு இல்லை, எப்படியும் பொழைச்சிக்க முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, வெயில் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு உட்காந்தா, இப்படி தான் டயர்டாக இருக்குன்னு சொன்னேன், முன்னாடி வயிற்றில் குழந்தை இருக்குன்னு, அதுக்கப்புறம் நான் உனக்காக ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கோமதி பேச இவங்க அழுதுகிட்டே உள்ளார போயிடுறாங்க. ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு மீனாவும் இந்த பக்கம் அரசியும் சொன்னாலும் கொஞ்சம் கூட கோமதிக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஒரு யோசனை கூட வரமாட்டேங்குது. நான் ஏன் பேசக்கூடாதா, அப்படி பேசக்கூடாதாங்கிறாங்க. அவங்கள யாராச்சும் இப்படி குத்தி காமிச்சிட்டே இருந்தால் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராஜி அவங்க டியூஷன் எடுக்கிறாங்கல்ல, அங்கே டியூஷன் எடுக்கிற அந்த பசங்களோட அம்மாவுடைய அண்ணன் அவர் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு பிரான்ச் ஆரம்பிக்க போகிறாராம். அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் லோனுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமானா அவங்க சரின்ட்டாங்க. இதுக்கு நடுவில் கதிர் என்ன சொல்கிறாரு, தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் உங்களுக்குலாம் இன்னும் வேலை கிடைக்கலையா, எனக்கும் பிஸ்னஸ்க்கு லோன் கிடைக்கல, எப்படியாச்சும் கிடைக்க வைக்கணும், ராஜி எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வேறு ராஜி வந்துடுறாங்க. பார்த்து ஹாய்னு பேசிட்டு சேர்ந்து நடந்து போகலான்னு பேசிக்கிட்டே போகும் பொழுது திருப்பி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நான் உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்காக தான் இது உனக்கு ஒரு லோன் கிடைக்க போகுது, நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன்னா அதெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற, அதெல்லாம் நானே பார்த்துப்பேன், நீ தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடாதுன்னு பேச இப்படி தான் நகையை வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்பப்போ லூஸ் ஆகிடுவாங்க போல் எல்லா கேரக்டருமே. ஸோ உடனே கோபத்தோடு இப்போ ராஜி என்ன சொல்லிடுறாங்க, நீ உன் வேலையை பார்த்துக்க, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் இதை பேசவே வேணாம் அப்படின்னு கிளம்பி கோபமாக போயிடுறாங்க. கதிருக்கு புரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோன்ட்டு. கதிர் நெருங்கி பேச வரும்போது ராஜி கோவப்படுறாங்க, ராஜி நெருங்கி பேச வரும்போது கதிர் கோவப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதே ட்விஸ்ட்டை திருப்பி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், மகாநதியில் விஜயும் காவேரியும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், என் கூட வந்துருங்கன்னு சொல்லிட்டு பழனிவேல்கிட்ட திருப்பி சுகன்யா கேட்குறாங்க. அவங்களோட சித்தப்பா பையனுக்கு ஏதோ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பேசினதுக்கப்புறமா கோமதியும் நான் பேசி அவங்க மாமாட்ட பெர்மிஷன் வாங்கி தரேன், நீ போ அப்படின்னு அப்புறம் பழனிவேல் கூப்பிட்டு போகிறாரு. பைக்கில் திருப்பி வரும்போது கொஞ்சம் அந்யோன்யமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. வண்டி ஓட்டுறதை பற்றி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், கொடுக்காம விட்டாங்கன்னு பேசுகிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு ஒரு செக் போஸ்ட்டு கிட்டே நிற்கும் போது தான் பார்த்தா பயந்து தள்ளுறாங்க சுகன்யா. ஐயோ போகலாம் போங்கன்னா ஒரு ஆளை காமிக்கிறாங்க. ஒரே கடுக்கன்லாம் போட்டு திரும்பி பார்க்குறாரு. உடனே அவங்க வேகமாக கிராஸ் பண்ணி போன அப்புறமா பழனிவேல் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த ஆள் தான் எனக்கு கொடுமைப்படுத்தின என் எக்ஸ் ஹஸ்பண்ட், டிவோர்ஸ் கூட ஈஸியாக கொடுக்கல, சரியான டார்ச்சர் இருந்தாலும் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு இவர். விடு, இதுக்கப்புறம் நீ கவலைப்பட தேவையில்ல, உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, நீ தனியாலாம் இல்லை, உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் இருக்கேன், நான் ஏதாவது சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது, முரடன் அப்படி இப்படின்னு இன்னமும் பயந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இப்போ கதிர் என்ன பண்ணுறாருன்னா ராஜிக்காக புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுக்குறாரு. அவங்க அதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன், நீ என் விஷயத்தை தலையிடாத, நான் உன் விஷயத்தை தலையிட மாட்டேன், நானே தனியாக நீ டியூஷன் போகிறேன், நீ ட்ராப் பண்ணலாம் வேணான்னு கோவப்படுறாங்க. கதிருக்கு புரியுது நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாரு, இப்போ இவங்க சொன்னால் லோனை ஏற்பாடு பண்ணி இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களாம். இதுக்கு நடுவில் கோமதி நான் பார்த்துக்கிறேன்னாங்க, ஒன்றுத்தையுமே அவங்க பார்த்துக்கல, அவங்க என்ன பண்ண போகிறாங்கிற கேள்வி இருக்குது. இப்படி பல கேள்விகளோட இப்போ இன்றைக்கி எபிசோட் முடியுது. இந்த 45 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃபில்லர்லாம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தோணுது. இது கூட பரவாயில்ல, இன்னொரு சீரியலில் அதோட ஃபில்லர்ஸ் இருக்குது, அதை பற்றி அடுத்து பேசுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.